தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உண்டாக்கி அதிலே மனுஷனை உருவாக்கினார். மனுஷன் ஜீவ ஆத்மானான். அவர்களுக்கு ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி அதிலே அவர்கள் வசிக்கும்படியாக தேவன் அனுமதித்தார். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். நீ தோட்டத்தின் சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளை கொடுத்தார். சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்து ஏவாளை வஞ்சித்தது. இதோ பாடல்கள் ஊடாக மீதியான காரியத்தை கண்டுகளிங்கள். புசித்தால் சாகவே சாவா என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அல்லவா? வேண்டாம் ஏவாளி, வேண்டவே வேண்டாம். இல்லை ஆதாமே, இதை நாம் உண்டால் நன்மை தீமை அறிந்து நாமும் தேவர்களைப் போல மாறிவிடுவோம். இதனை அறிந்துதான் தேவன் நம்மை புசிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார், தெரியுமா? ஓ, அப்படியா? ஆனால் இந்த கனியை நாம் உண்டால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவோம் அல்லவா? அப்படியெல்லாம் இல்லை ஆதாமே. உடனடியாக நான் இது உண்ணத்தான் போகிறேன். உடனே தேவர்களைப் போல மாறிவிடுவேன். இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள மிருகங்களை எல்லாம் கவனித்தாயா? எல்லாம் ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக திரிகின்றன. அதோ அங்கே பார், ஆண்மான் பெண்மான். இதோ இங்கே பார், ஆண் சிங்கம் பெண் சிங்கம். இந்த மரத்தின் மீதுள்ள புறாக்களை பார்த்தாயா? இவையெல்லாம் ஆணும் பெண்ணுமாக இணைந்து இருக்க இந்த கனியை நான் மட்டும் உண்டு உன்னை விட்டு பிரிய நீ மட்டும் தனியாக வா அன்பே. ஐயோ, உன்னை விட்டு தனியாக வா, என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. மாட புறா ஜோடி எல்லாம் இரண்டு
அஞ்சி உன்னை மறந்து விட்டு